பிரியமானே, இந்த காலை நேரத்தில் கூட உங்களோடு இந்த மார்க் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல 3 காரியத்தையும் உங்கள் மத்தியில பகிர்ந்து கொள்ள விருக்கின்றேன். I would like to share 3 things from the Gospel of Mark chapter 1 verse 15. Before that, I would like to remind all of you that this month, the month of August, we will observe this month as a month of missions. இந்த 8வது மாதத்துல நாம் அருட்பணி மாதமாக நாம் அனுசரிக்க விருக்கின்றோம். அதை முன்னிட்டு நாம் அநேக காரியங்களையும் நாம் செய்ய விருக்கின்றோம் அருட்பணியின் ஊழியத்தின் அடிப்படையில். பிரியமான தேவ ஜனங்களே, இந்த காலை நேரத்தில் கூட இந்த சத்திய வசனம் அருட்பணி ஊழியத்தின் அடிப்படையில் நாம் பல காரியத்தை நாம் கேட்டிருக்கிறோம். Okay, we have heard many teachings, we have attended many seminars, we have attended many conferences regarding missions. அருட்பணி குறித்து நிறைய போதனை கேட்டு இருக்கிறோம். அருட்பணி மாநாடுகளுக்கு அநேக போயிட்டு வந்திருக்கிறோம். அருட்பணியை குறித்து நாம் பிரசங்கங்களை கேட்டிருக்கிறோம். இருந்த போதிலும் அன்பான தேவ ஜனங்களே, ஆண்டவர் இந்த காலை நேரத்துல உங்களையும் என்னையும் ஞாபகப்படுத்துகிற ஒரு முக்கியமான காரியம் என்ன தெரியுங்களா? டைமிங். Today God is reminding all of us about his timing. ஆண்டவருடைய நேரம். The time of God has arrived. தேவனுடைய நேரம் வந்தது என்று சொல்லி கர்த்தர் இந்த காலை நேரத்துல நம்ம எல்லாரையும் ஞாபகப்படுத்த விருக்கின்றார். நம்ம எல்லாரையும் தொடர்ந்து உற்சாகப்படுத்த விருக்கின்றார். By emphasizing, by reminding about God's timing, God would like to encourage all of us. God would like to motivate all of us. God would like to remind all of us that we should be in the field work. But another word is, we should be in the practical work rather than in theory. தியோரினா நான் சொன்னேன் தெரியுங்களா? கான்ஃபரன்ஸ் போகிறது, ட்ரைனிங்க்கு போகிறது, பலவிதமான பயிற்சிகளை கற்றுக்கொள்கிறது. I'm not saying we should not attend any conferences. I'm not saying we should not attend any trainings. Yet, we must implement what we have learned. நாம் கற்றுக்கொண்ட காரியத்தை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும். நாம் கற்றுக்கொண்ட காரியத்தை நாம் அன்றாடம் செயல்முறைக்கு கொண்டு வர வேண்டும். We have been called to implement what we have learned under missions. அதைதான் இந்த காலை நேரத்தில் 3 காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விருக்கின்றேன். நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, இந்த நேரத்தில் எங்கள் எல்லாரையும் சமர்ப்பணம் செய்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம். இந்த அருட்பணி ஊழியத்தில் கர்த்தர் எங்களோடு பேசும்படி ஜெபிக்கிறோம். இந்த அருட்பணி ஊழியத்தில் ஆண்டவர் எங்களோடு இடைப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் எங்களோடு பேசுங்க. இந்த காலை நேரத்தில் எங்களோடு இடைப்படுங்க. Father, I would like to commit this time of sermon unto your hand. Lord, I am a human being. I am your creation. I am nothing, Lord. I am nothing. You are God. You are our Savior. You are a good teacher. Father, please hide me behind the cross of Christ. And Lord, please reveal yourself. ஆண்டவர், நீங்க இந்த நேரத்தை பொறுப்பெடுத்துக் கொண்டு தேவன் நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமான, இந்த காலை நேரத்தில் கைரோஸ் என்ற வார்த்தை, கைரோஸ் என்ற வார்த்தை ஒரு கிரேக்க வார்த்தையாக இருக்குது. The word kairos is a Greek word. The meaning for this word is right or critical movement. கைரோஸ் என்ற வார்த்தை கிரேக்க வார்த்தை. இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்றால், ஒரு சரியான அல்லது ஒரு கிரிட்டிக்கலான ஒரு மூவ்மெண்ட், அசைவு. ஓகே, ஒரு செயல்முறைக்கு கொண்டு வருகிற ஒரு காரியமா இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த காரியம் எப்படி செய்ய வேண்டும்? ஓகே, இந்த காரியம், இந்த மூவ்மெண்ட் எப்படி வர வேண்டும், நடைமுறை எப்படி வர வேண்டும், செயல்முறைக்கு எப்படி கொண்டு வர வேண்டும். பிரியமானவர்களே, இந்த சூழ்நிலையானது எப்படி வர வேண்டும் என்றால், based on the situation. And what is the purpose? The purpose is transformation. புதுப்பித்தலை கொண்டு வருகிறதற்காக, இந்த நோக்கத்திற்காக நாம் முடிவு எடுக்க வேண்டும். நாம் செயல்முறை ஆற்ற வேண்டும். அதாவது சற்று முன்பு நான் சொன்னது போல நம்ம மாநாடுகளில் கற்றுக்கொண்டதான காரியங்கள்,
ட்ரைனிங்ல கற்றுக்கொண்டதான காரியங்கள், நம்ம பலவிதமான எக்ஸ்போஷர் மூலமாக கற்றுக்கொண்டதான காரியத்துல நம்ம செயல்முறை எடுக்க வேண்டும். மலேசியா இஸ் a multinational country as there are many people from different countries. பிரியமலை மலேசியால பார்க்கும்போது மலாய்க்காரங்க, சீனர்கள், இந்தியர்கள் இவர்களை தவிர நிறைய ஜனங்க இருக்கிறாங்க. There are many foreigners in Malaysia. There are many different language speaking people in Malaysia. நிறைய மொழி பேசுற ஜனங்கள் இங்க இருக்காங்க. அதனாலதான் மலேசியா வந்து மல்டிநேஷனல் கண்ட்ரின்னு சொல்லுகிறத நம்ம பார்க்கலாம். All these people are living with many difficult situations. I would like to use a good example which came out in the news yesterday. ஒரு எடுத்துக்காட்டு நேத்து வந்த சுட சுட நியூஸ் உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். சிரிதா பனாஸ் ஹாட் நியூஸ். இந்தியா தேசத்திலிருந்து வந்த ஒரு ஐயா பொருளாதார காரியத்தினால என்ன தெரியுமா செஞ்சிட்டாரு? நிறைய பெரியவங்க இருக்கிறீங்க, தப்பா இருந்தா மன்னிச்சிருங்க. பண பிரச்சனைக்காக தன்னுடைய மனைவியை விபச்சாரத்தில் ஈடுபட வைத்திருக்கிறார். What was the reason? Financial need. This came out in the newspaper. நீங்க கூகுள்ல போய் தட்டி பார்க்கலாம். What was the reason? Money. This is one and only example. There are many. There are many situations. கேட்கிறது கஷ்டமா இருக்குல்ல? கஷ்டப்படுறவங்களுக்கு எப்படி இருக்கும்? It's very hard to hear. But how will be the feelings of the people who are involving? It's painful, isn't it? It's painful. பிரியமான தேவ ஜனங்களே, இந்த சூழ்நிலை பார்க்கும் பொழுது the churches also facing a lot of challenges. சபைகளுக்கும் நிறைய சவால்கள் உண்டு. சபைகளுக்கு என்ன சவால் இருக்குது என்றால் lack of resources. சரியான நுணுக்கங்கள் கிடையாது. cultural and language barriers. கலாச்சாரமும் மொழியும் சபைக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. We don't know about their cultures and they also don't know about our cultures. And the main barrier is language. We don't know how to speak in Hindi. We don't know how to speak in Urdu. Yet you and I have to take a solution, a suitable solution. ஒரு பொருத்தமான ஒரு சரியான முடிவை நீங்கள் நானே எடுக்கணும். We should not keep on saying, I don't know how to do, I don't know how to involve in missions field, I don't know how to speak in Urdu, I don't know about their culture. We, rather than giving reasons, you and I must take the actions. How we should overcome, how you and I must overcome the barriers, rather than keep on holding the barriers, rather than keep on declaring the barriers. காரணங்களை சவால்களை பிடிச்சுக்கிட்டு இதுதான் சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. You and I must find the way to overcome it. That is where we are attending many conferences. That is where we are attending many seminars. அதனால தான் பாருங்க, நிறைய கான்ஃபரன்ஸ்க்கு போறோம், நிறைய பட்டறைக்கு போறோம், நிறைய போதனைக்கு போறோம். What is the outcome? Church, am I making sense?
மார்க் 1:15 வசனத்துல இயேசு கலிலேயாவில் இருந்து இந்த காரியத்தை சொல்லுகிறார். In Mark chapter 1 verse 15, Jesus is giving a very important teaching from Galilee. This is the place where he has started his ministry. இந்த இடத்துல தான் மார்க் எழுதின சுவிசேஷத்தின் பிரகாரம், according to the gospel of Mark, he has started his ministry. This is the beginning of his ministry. அவருடைய ஊழிய ஆரம்பத்திலிருந்து பிரியமானவர்களே, அவர் ஆரம்பிக்கும் போது ஒரு சில காரியத்தை பகிர்ந்து கொள்கிறார். In another word, I would like to say that Jesus has shared his burden. Jesus has revealed his concerns. தன்னுடைய பாரத்தை, தன்னுடைய கரிசனையை இயேசு வெளிப்படுத்துகிறார். பிரியமான தேவ ஜனங்களே, முதலாவது காரியமாக வாசிக்க கேட்போம் மார்க் 1:15. The first point I would like to highlight from Mark chapter 1 verse 15. I will highlight all these 3 points from the same verse. Sorry, வாசிக்கிறீங்களா? காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். The first point is, church, God is reminding you and me about his timing. God's timing. God is revealing his agenda. ஆண்டவர் தன்னுடைய எஜெண்டாவை வெளியாக்குறார், தன்னுடைய காரியத்தை வெளிப்படுத்துகிறார், தன்னுடைய நேரத்தை இந்த இடத்துல வெளிப்படுத்தியிருக்கிறதை பார்க்கலாம். The author Mark has written 2 important messages. The first message is about God's time. ஆண்டவருடைய நேரம், தேவனுடைய நேரம், கர்த்தருடைய நேரம் வந்துருச்சு. The time has arrived. ஆண்டவர் தன்னுடைய நேரத்தை வெளிப்படுத்தி இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அன்பான தேவ ஜனங்களே, by emphasizing about God's timing, God is revealing about his fulfillment in Jesus proclamation. தன்னை குறித்து அறிவிக்கிறதான, தன்னை குறித்து வெளிப்படுத்துகிறதான, மற்றவர்களுக்கு சொல்லுகிறதான காரியத்தை நிறைவேற்றுகிற நேரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் இந்த இடத்துல பேசி இருக்கிறத நம்ம பார்க்கலாம். And friends, this is the God appointed time. இது ஆண்டவர் உண்டு பண்ணின நேரம், இது கர்த்தர் உண்டு பண்ணின நேரம். நீங்களும் நானும் போடுற எஜெண்டா கிடையாது, நீங்களும் நானும் செய்யற எஜெண்டா கிடையாது. இட்ஸ் காட்ஸ் எஜெண்டா. அப்ப இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இந்த அருட்பணி ஊழியத்திலே கடவுள் என்ன தெரியுமா வெளிப்படுத்துகிறார்? ஆண்டவருடைய நேரம் வந்துருச்சு, கர்த்தருடைய நேரம் வந்துருச்சு, தேவனுடைய நேரம் வந்துருச்சு. பிரியமான தேவ ஜனங்களே, இந்த கால நேரத்துல நீங்களும் நானும் ஒரு முக்கியமான காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? Are we really serious on God's timing? கர்த்தருடைய நேரத்தை குறித்து நாம் எந்த அளவுக்கு எச்சரிக்கையாய் இருக்கின்றோம்? Or how sensitive we are on God's timing? Are we so reluctant on God's timing? நம்ம ஆண்டோட நேரத்தை குறித்து ரொம்ப அலட்சியமா இருக்கிறோமா? Or do we cannot give attention to God's timing due to our own busyness? நம்ம ரொம்ப பிஸியா இருக்கிறதுனால, ரொம்ப வேலை இருக்கிறதுனால, ரொம்ப பொறுப்பு இருக்கிறதுனால, ரொம்ப காரியம் இருக்கிறதுனால நம்ம ஆண்டோட நேரத்தை நமக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியாம இருக்கிறோமா? Church, today God is reminding you and me about his timing. சார், அது மறுபடியும் படிங்க. 1:15. காலம் நிறைவேறிற்று. Thanks sister. காலம் நிறைவேறிற்றது. நேரம் வந்துருச்சு, நேரம் வந்துருச்சு. The time has come. How do you want to respond to this God's timing? எப்படிங்க நீங்கள் நானே இந்த தேவனுக்கு மறுமொழி கொடுக்க போகின்றோம்? மறுமொழி கொடுக்க போகின்றோம். நமக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியல, அருள்பணினா என்னன்னு தெரியும், ஆத்துமாதான் என்னன்னு சொல்லி தெரியும் இல்ல? What else we want? வேற என்ன நமக்கு வேணும்? What else we want? Do you want God extend the timing?
கடவுள் உங்களை என்னை ஞாபகப்படுத்துறாரு. நேரம் வந்துருச்சு. சர்ச், பி சென்சிட்டிவ். பி சென்சிட்டிவ் டு காட்ஸ் டைமிங். ஆண்டோட நேரத்துக்கு நம்ம ரொம்ப சென்சிட்டிவா இருக்கணும். கடவுளுடைய டைமிங்க்கு நீங்களும் நானும் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கணும். We are giving many concerns. We are giving more important attention towards our needs. I should not say we should not take care of ourselves. நம்மள பார்த்துக்க கூடாது நான் சொல்லலங்க. ஆனா கடவுளோட நேரத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் நம்ம கொடுக்கிறோம், எவ்வளவு சென்சிட்டிவா நம்ம இருக்கிறோம். நீங்கள் நானும் நம்மளை ஆராய்ச்சி கேட்க வேண்டியது என்ன தெரியுமா? ஆண்டவருடைய காரியத்திற்கு, ஆத்மா பாரத்திற்கு 24 மணி நேரத்தில் எவ்வளவு நேரம் நம்ம கொடுக்கிறோம்? How long are we spending for God's business in a day? Please go back, do the calculation. You don't need to answer to me. It is a business between you and God. It is an agenda between you and your God. வாசிக்க கேட்போம். ஏசாயா 60:22. Isaiah 60:22. Isaiah 60:22. ஏசாயா 60:22. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். Can someone please read in English? Isaiah 60:22. Isaiah 60:22. Least of you will become a thousand, the smallest a mighty nation. I am the Lord. In its time I will do this quickly. I will do. God will do. God will do everything according to his time. ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய நேரத்துல செய்வன்றாரு. அப்ப அந்த இடத்துல பாருங்க, the Lord is ready. The Lord is ready to do. The Lord is ready to save the people. The Lord is ready to share his gospel. And how God going to do it? How God going to implement it? எப்படி ஆண்டவர் செயல்முறை ஆற்ற போறாரு? மணிக்கடை மூலமாவா? பக்கத்தில் இருக்க ரொட்டி சென்னை பண்டான் ரொட்டி போறாரு அவரு மூலியமாவா? TMC PJ மூலமா தான். ஒரு ஆமேன்னு சொல்லு, ஆமேனாச்சும் சொல்லுங்களேன். Church, be sensitive to God's timing. ஆண்டவருடைய நேரத்திற்கு, காலத்திற்கு நம்ம எல்லாரும் சென்சிட்டிவா இருக்க வேண்டும். Be sensitive. Be sensitive. If we miss the timing, we will regret. நான் ஒரு காரியம் ஞாபகப்படுத்த ஆசைப்படுகிறேன். I would like to remind all of you about one important thing about TMC Pathalinjaya. This is the our season. இது அறுவடையின் காலம். இது அறுவடையின் காலம். Even I shared to all of you that during the last prayer conference, the whole TAC churches have prayed for TMC Pathalinjaya. One of the revelation was God will bring more people. God will add more people into this church. But how this revelation will be fulfilled if we don't want to be in the field work? இந்த தேவனுடைய வெளிப்பாடு, இந்த தேவனுடைய ஆசீர்வாதம் எப்படி வெளிப்பட போகுது? நம்ம களத்தில் இறங்காட்டி. டேசாமந்தாரின்னு ஒரு அவுட்ரீச் இருக்குது. அந்த டேசாமந்தாரி அவுட்ரீச்சில் ஆத்மா நிறைய வரணும்னா யார் களத்தில் இறங்கணும்?
தேசாமந்தர்ல வளர்ச்சி வரணும்னா, தேசாமந்தர்ல புதிய ஆத்மா வரணும்னா யாரு களத்துல இறங்கணும்? சர்ச்சு கீழ இருக்கிற அண்ணாச்சி ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்றவங்களா? டிஎம்சி பத்தாலிஞ்சையா தான். I would like to remind all of you that be sensitive to God's timing. Please do not waste the time. Please do not waste your time. தயவு செய்து நேரத்தை வீணாக்காதீர்கள். இரண்டாவது காரியம், second point, please read Mark chapter 1 verse 15. காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். Number 2, Jesus is emphasizing about his kingdom. இரண்டாவது காரியமாய் பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது தேவ ராஜ்யத்தை குறித்து பேசுகிறார். We may heard about God's kingdom many times. தேவ ராஜ்யத்தை குறித்து நம்ம நிறைய தடவை கேட்டு இருக்கலாங்க, நிறைய போதனைகளை கேட்டு இருக்கலாம். பிரியமான, இந்த இடத்துல பார்க்கும் பொழுது Jesus is giving an attention towards the kingdom of God by saying that the kingdom of God is near. தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்குதுன்னா நெருக்கத்துல இருக்குது, கிட்ட இருக்குது, பக்கத்துல இருக்குது. தமிழ் என்ன போட்டிருக்கு படிச்சிருங்க. மார்க் 1:15. தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, சமீபமாய் இருக்கிறது, கிட்டதான் இருக்குது. பிரியமான, இந்த இடத்துல பாருங்க, இந்த தேவ ராஜ்யம் சமீபமா இருக்கிறது மூலமாக இயேசு ரெண்டு காரியத்தை வெளிப்படுத்துகிறார். By saying the kingdom of God is near, Jesus is emphasizing about two things. Number one, by using the word kingdom, Jesus is emphasizing who is the true ruler. தேவ ராஜ்யத்தின் மூலமாக ஆண்டவராகிய தேவன் இந்த இடத்துல எதை குறித்து பேசுகிறார் என்றால், ஆளுகை செய்ய போகிறவர், சர்வ வல்லமையாக ஆளுகை செய்ய போறவர் யார் என்று சொல்லி இந்த இடத்துல போடப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். Not only that, by using the word kingdom, Jesus also emphasizing about the kingdom's benefits. தேவ ராஜ்யத்தினுடைய ஆசீர்வாதத்தை குறித்து கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல வலியுறுத்துகிறார். இன்னொரு காரியமாய் பார்க்கும் பொழுது இந்த தேவ ராஜ்யம் எங்க இருக்கிறது? சமீபமாய் இருக்கிறது. Is near. By using the word near, Jesus is emphasizing that, Jesus is revealing that about his presence. தன்னுடைய பிரசன்னத்தை குறித்து பேசுகிறார். கிட்ட இருக்குது, கிட்ட இருக்குதுன்னா அவர் சொல்றாரு, நான் வந்துட்டேன். I already entered. I am with you. I am with you. நான் உன் கூட தான் இருக்கிறேன்றார். He's talking about his presence. நான் உங்க கூட தான் ஜர்னி பண்றேன்னு சொல்லி சொல்றார். நான் உங்களோட சேர்ந்து தான் வாழ்றேன்னு சொல்லி சொல்றார். ரட்சகர் வந்ததால் ரட்சிப்பு வந்ததே. இயேசு கிறிஸ்து வந்ததனால தான் ரட்சிப்பு கிடைச்சிச்சு. We have been saved because Jesus has entered into our life. Am I right? Am I right? Today we are here because Jesus has entered into your life. இன்னைக்கு நம்ம எல்லாரும், நானும் நீங்களும் அமர்ந்திருக்கோம்னா இயேசு நம்முடைய வாழ்க்கையில வந்துட்டாரு. So by using the word near, Jesus is telling, I am with you. Church, point number 2. The first point is be sensitive to God's timing. Number 2, be sensitive to God's kingdom. தேவ ராஜ்யத்திற்கு நீங்கள் நானும் சென்சிட்டிவா இருக்கணும். ஏன் தெரியுமா? கூட எஜமான் இருக்கிறார். The master is with us. The spirit of the Lord is within us. கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரு. தேவன் நமக்குள்ள இருக்கிறாரு. இதுதாங்க good news. Hallelujah. This was the good news from the Lord. இதுதான் தேவனிடத்திலிருந்து வந்த நற்செய்தி. வேற என்ன வேணும்? ஆனா நமக்கு எப்ப தெரியுமா ஆண்டவர் கூட இருக்கணும்? நமக்கு வியாதியா வரும் பொழுது, நமக்கு பிரச்சனை வரும் பொழுது, நமக்கு போராட்டம் வரும் பொழுது, நமக்கு தேவை வரும் பொழுது.
கடவுள் அந்த நேரத்தில் கூட இருந்தால் மட்டும் போதும். இல்லை அறுவடை காலத்துக்கு ஆண்டவர் என் கூட இருந்தார்ல, அதே போல் அவங்க கூட இருந்துக்குவாரு. அப்படியா? பிரியமான தெய்வ ஜனங்களே, கடவுள் உங்களை என்னை ஞாபகப்படுத்துகிறார். The time has come. The time has come. God's time has arrived. தேவனுடைய நேரம் வந்துருச்சுங்க. கர்த்தருடைய நேரம் வந்துருச்சு. ஆண்டோட நேரம் வந்துருச்சு. Who will share this good news to the world? Sorry, there's a typo error. WORLD. யார் இன்னைக்கு இந்த உலகத்திற்கு இந்த நற்செய்தியை சொல்லுவாங்க? ரொம்ப போவேனா, உலகத்துக்கு போவேனா. I'm not encouraging you to go to Pakistan. I'm not encouraging you to go to Afghanistan. I'm not encouraging you to go to USA. Let me give you one important information to all of you. In the Sri Manja area, there are many Myanmaris living with us. In the Sri Manja பகுதியில், I mean based on my survey, my personal survey, I may right, I may wrong. நிறைய மியான்மார்காரங்க அங்க இருக்கிறாங்க. நிறைய மியான்மார்காரங்க இருக்கிறாங்க. You go to restaurant Fedichong, you go to this food court, you go to Checkers. In the Sri Manja area, there are many Myanmaris. They are working here. They are staying here. We also staying here. Our church is located in this area. Every day we are going to market. Every day we are going to petrol station. Every day we are going out. We are meeting many people. But when was the last time we shared the love of God to these people? எப்பங்க கடைசியா அந்த ஜனங்க மத்தியில் ஆண்டோட நற்செய்தியை நம்ம பகிர்ந்து கொண்டோம்? When was the last time we shared the gospel to these people? When was the last time we shared the kingdom of God about this to these people? Church, God is with you. The kingdom of God is near. தேவ ராஜ்யம் எப்படி இருக்குது? சமீபமா இருக்குது. உங்க கூட தான் இருக்குது. ஆண்டவர் உங்க கூட தான் இருக்கிறார். கடவுள் என் கூட தான் இருக்கிறார். கடவுள் நம்ம கூட தான் இருக்கிறார். என்ன செய்ய போறோங்க? I like this Mark chapter 1 verse 15. Jesus taught two things at the same time. Jesus also gave the solution. படிக்கிறீங்களா? மார்க் 1:15. விசுவாசியுங்கள் என்றார். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல பாருங்க, இயேசு ரெண்டு காரியத்தை சொல்றாரு, சொல்லிட்டு சொல்யூஷன் சொல்றாரு. He also has given the action plan what the listeners must do. இந்த சத்தியத்தை கேட்கிற, வார்த்தையை கேட்கிற நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த இடத்துல பார்க்கும்போது ரெண்டு முக்கியமான வார்த்தையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வலியுறுத்துகிறார். நம்பர் 1, repent and believe. மனம் திரும்பி விசுவாசிங்கன்னு சொல்லி இந்த இடத்துல போடப்பட்டு இருக்கிறத நம்ம பார்க்கலாம். By using the word repent, Jesus is encouraging the listeners to repent from their object of trust. What I mean by object of trust, church, be frank, be honest to God. Where do you have placed our trust? இன்னைக்கு நீங்களும் நானும் நம்முடைய நம்பிக்கையை யார் மேல வைத்திருக்கிறோம்? நீங்களும் நான் நம்முடைய விசுவாசத்தை யார் மேல வச்சிருக்கிறோம்? நீங்களும் நான் நம்முடைய விசுவாசத்தை எங்க வச்சிருக்கிறோம்? Where do we have placed our trust, our belief? பதில் சொல்ல மாட்டீங்க. எனக்கு கூட 5 நிமிஷம் தான் இருக்குது. Sister, I'm asking about yourself. Where do we place our trust? The reason I'm using oneness on ourselves,
Because we are always looking at ourselves. We are always looking at our capability. We are always looking at our strength. If we are saying we have placed our trust on God, then why I wouldn't say we did not share the gospel to anyone. சுவிசேஷம் யாரையும் பகிர்ந்து கொள்ளவே இல்லை நான் சொல்ல வரல. Don't get me wrong. If we really place our trust on God, why we don't want to be in the practical work? Why we don't want to be in the field work? Why we are always expecting the missions committee, the church must create a platform? Why we don't want to take any personal initiative? Am I making sense, church? And the personal initiative ஏன் வர மாட்டேது? Kingdom of God is near. I will explain what is kingdom. I will explain what is near. God is with us. Emmanuel, God is with us. நான் ஆண்டவரை நம்புறேன், கடவுளை விசுவாசிக்கிறேன்னு சொல்றவங்க ஏங்க ஃபீல்ட் ஒர்க்ல போக மாட்டோம்? ஏன் ஒண்டியா போக மாட்டோம்? சாரேப்பு வந்தாதான் நான் போவேன். அங்கிள் ஐசியா ஏற்பாடு செஞ்சாதான் நான் இருப்பேன். ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். நீங்க 2 பேரும் முன்னுக்கு இருக்கீங்க. ஏன் ஒண்டியா போக மாட்டோம்? அதுக்கு 4 பேர் தேவைப்படுது, ஒரு 3 பேர் தேவைப்படுது, ஒரு 2 பேர் தேவைப்படுது. Church, Jesus is giving a solution for all of us. இயேசு நமக்கு ஒரு சொல்யூஷனை கொடுக்கிறார். இயேசு சொல்றாரு, நீங்களும் நானும் யாரு மேல தெரியுமா இந்த நம்பிக்கை வைக்கணும்? இயேசு மேல. Who is the object of the gospel? Jesus Christ. Hallelujah. Hallelujah. இயேசு தாங்க சுவிசேஷத்திற்கு மையம். இயேசு தாங்க சுவிசேஷ காரியத்திற்கு மூல காரணர். You and I have been called to place our trust on Christ Jesus. You and I are called to place our trust on the Spirit of the Lord who is living within ourselves. But most of the time, you always have the mind of carnal. மாம்சமான யோசனை, மாம்சமான சிந்தனை. எங்க போது? என்னோட கேப்பபிலிட்டிஸ், என்னோட ஸ்ட்ரெங்த். No. Jesus said, repent. Jesus said, repent. இயேசு இந்த இடத்துல சொல்றாரு, மனம் திரும்பு. எங்க இருந்தமா நீங்களான மனம் திரும்பணும்? நம்ம சொந்த நம்பிக்கையை விட்டு தூக்கி போட்டுட்டு, ஆண்டவரே நான் உங்களை நம்புறேன், கடவுளே நான் உங்களை நம்புறேன். ஆண்டவரை நம்பணும். எனக்கு சின்ன வயசுலேருந்து மியூசிக் வாசிக்க ரொம்ப ஆசை. ஐ லவ் டு பிளே மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ரொம்ப ஆசை. ஒரு கீலான்னு கூட சொல்லலாம். ஆனால் எனக்கு வழி இல்லை. வழி இருந்தது, அது ஒரு சில டிசப்பாயின்மெண்ட் அப்படியே போயிடுச்சு. ஆனால் மறுபடியும் அந்த ஒரு தாகம் வந்தது. When I was pastoring in Puchom, I took initiative to go for a guitar class. You know who was my master? The great Reverend M.G. Dhanaraj. Every Monday, without failure, class peruve. Every Monday, without failure, I will go for class. At that time, pastor was living in Tanyulai, Old Klang Road, Tanyulai. Every Monday, without failure, I will be in his house. But you know where was my failure? அவர் கிளாஸ் கற்றுக் கொடுத்துட்டு, நோட்ஸ்லாம் கொடுத்துட்டு, he will ask me to do some homework. ஹோம்ஒர்க் கொடுப்பாரு. சரி, இந்த மாதிரி உண்மையை சொல்கிறாங்க, அழகாக சொல்லி கொடுப்பார். படம் வரைஞ்சி, he will take all the initiative and he has own mechanism, many shortcuts to easily memorize the chords. ஆனால் நான் ஹோம்ஒர்க் செய்யாமே வருவேன்.
few weeks பொறுத்திருந்து பார்த்தாரு. ஒரு காலங்கட்டம் வந்தது, ஏய் ரோத்தான் எடுத்துட்டார். I mean, he did with the concern. His concern was, I must learn how to play guitar. His concern was, I must be a guitarist. இந்த இடத்துல யாரோட ஃபால்ட்? The fault is on me. The fault is on me, not on him. இன்னைக்கு இந்த இடத்துல நான் யாரையும் குற்றம் சாட்டுறதுக்காக நான் அந்த வார்த்தையை பயன்படுத்தல. டோன்ட் கெட் மீ ராங் சர்ச். நீங்களும் நானும் இன்னைக்கு நம்ம நம்பிக்கையை எங்க வச்சிருக்கோங்க? அநேக நேரத்தில் we cannot move forward, we cannot be in the practical work due to our belief. We are always placing our belief on ourselves. That's one of the reason we cannot go beyond our abilities. நம்மளுடைய தன்மைக்கு அப்பாற்பட்டு நம்ம போவதற்கு காரணம் இதுதான். That's one of the reason the churches are always confessing that language is a barrier, culture is barrier, it's very hard to minister in their midst. We must go beyond our capabilities. Believe that Jesus is the content of good news. Hallelujah. இயேசுதான் நம்முடைய நற்செய்திக்கு முக்கியமானவருங்க. இயேசுதான் நம்முடைய நற்செய்திக்கு முக்கியமானவராக இருக்கின்றார். அந்த வசனத்தை படிச்சிருமா? மார்க் 1:1. ப்ளீஸ் ரீட் மார்க் சாப்டர் 1. தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம். மறுபடியும் படிங்க. தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம். இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷ ஆரம்பம். இயேசுவினுடைய சுவிசேஷ ஆரம்பம். பிரியர்களே, 3 காரியத்தை நம்ம பார்த்தோம். Be sensitive to God's timing, be sensitive to God's kingdom, and the third point is God's expectation. Be sensitive to God's expectation. என்ன முடிவு கொடுக்க போறோங்க? என்ன மறுமொழி நம்ம கொடுக்க போறோம்? பிரியமான தேவ ஜனங்களே, கர்த்தர் இந்த கால நேரத்தில் God is emphasizing about Kairos, God's timing. God's timing. நம்ம கடந்த 7 மாதத்தை முடித்துட்டோம். இந்த ஆண்டு கடவுள் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தை ஆத்தும ஆதாயம். God's empowerment be upon you during this hour season. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வார்த்தை இந்த அறுவடை காலத்திற்கு தேவன் அவருடைய பலனை நமக்கு கொடுப்பாராக. பிரியமான தேவ ஜனங்களே, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க ஆசைப்படுகிறார். கர்த்தர் நம்மை வழிநடத்த ஆசைப்படுகின்றார். கர்த்தர் இந்த கால நேரத்தில் அவருடைய டைமிங்கை ஞாபகப்படுத்துகிறார். God has done everything. ஆண்டவர் இன்னைக்கு நம்மளுடைய டைமை ஞாபகப்படுத்துகிறார். இந்த வசனத்தை வாசி நம்ம முடிப்போம். ஆபக்கூக் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயம் வரும், அது தாமதிப்பதில்லை. படிச்சிருங்க அதை ஒரு ஆளு. ஆபக்கூக் chapter 2 verse 3. For the revelation awaits an appointed time. It speaks of the end, and it will not prove false. Though it linger, wait for it. It will certainly come and will not delay. Appointed time. Okay. Finish. Okay. God's appointed time. At the end of the verse it says, surely come. கண்டிப்பா வரும். வந்துருச்சு. டைம் வந்துருச்சு. Let us pray. கர்த்தாவே, இந்த நேரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்க.
உங்களோட கிருபை, உங்களோட தயவு எங்களை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் உம்முடைய மகிமையான கரம் எங்கள் ஒவ்வொருவரையும் புதுப்பிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த அறுவடை காலத்திற்கு ஆண்டவரே, உம்முடைய நேரம் சமீபமாக இருக்கிறது, உம்முடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. நாங்கள் அனைவரும் இந்த ஆத்துமா ஆதாய காரியத்தில் அறுவடைக்கு, அருட்பணி ஊழியத்துக்கு நாங்களை ஒப்பு கொடுக்க உதவி செய்யுங்க. Father, you please help us to commit ourselves, to sacrifice our life for this missions ministry, Lord. Father, you continuously speak to us, open our heart, open our mind. Father, especially you please help us to reflect on our time management. How are we managing our time, especially to give our time for your business, to share the gospel? Lord, we like to open our heart, surrender ourselves unto you. Be with us, Lord, guide us, Lord. எங்களோடு இருங்க, எங்களை நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.